கவலைகள் ரெண்டு வகை. ஒன்று, இந்த உலகம் சம்பந்தமான சதா கவலை, அவருடைய எதிர்காலத்தை நினைத்து கவலை, அவனுடைய ஒரு வீடு அமைய வேண்டுமே, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுள்ள கவலை, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் மேல் கவலை, சாலிகான குடும்பம் அமையாதவர்கள் அதை பற்றி கவலை, குழந்தைகள் அவர்களை பற்றி கவலை. இப்படி ஒன்று இருக்கிறது, உலகத்தை நோக்கிய கவலை இருக்கிறது. இன்னும் ஒரு கவலை இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கவலை. சுருக்கமாக சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலிருந்து அத்துணை ஒட்டுமொத்தமான கவலைகளும் தவிடுபடியாக வேண்டுமா? முஸ்லிம்களே, என்னுடைய உம்மத்தினர்களே, கவலை உள்ளம் என்றால் அதிலே கவலை குடிகொள்ளத்தான் செய்யும். அந்த கவலைக்குரிய இடத்தை நீங்கள் மறுமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அது எப்படி கவலை? உதாரணமாக, ஒரு வீடு இல்லை என்று கவலைப்படக்கூடியவர் யோசிக்க வேண்டும், நான் அந்த வீடு இல்லாமல் கவலைப்படுகின்ற பொழுது என்னுடைய வயசு எத்தனை? குறைந்தது 40 அல்லது 45. திருமணம் முடித்து ஒரு சொந்த வீட்டிலே கொஞ்ச காலம் அல்லது மாமி வீட்டிலே கொஞ்ச காலம், ரெண்டுமில்லாவிட்டால் ஒரு கூலி வீட்டிலே கொஞ்ச காலம், அதற்கு பின்னால்தான் யோசிப்பாரு 40 வயதை அடைகின்ற பொழுது ஒரு காணி துண்டு வாங்க வேண்டும். எப்படியோ ஒரு சீட்டை பிடித்து முட்டி மோதி அவர் ஒரு அமைப்பிலே ஒரு காணி துண்டை வாங்குவாரு. அதற்கு பின்னால் அதிலே வீடு கட்டி முடிக்கின்ற பொழுது பெரும்பாலும் 50 நெருங்கி இருப்பார். இந்த உலகத்திலே அவர் எவ்வளவு காலம் வாழவிருக்கிறார்? 20 வருடம் என்று வைத்துக் கொண்டாலும் மேக்சிமம் இன்னும் ஒரு 20 அல்லது 25 ஆண்டுகள் வாழ்வதற்கு அவர் அந்த வீட்டுக்கு எடுக்கின்ற முயற்சி இருக்கிறதே, அதை எடுப்பதில் தவறல்ல, அது எடுப்பதில் பிழை அல்ல. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இவர் இந்த கவலையை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே அதற்குள்ள சரியான வசதி வாய்ப்பு எனக்கு கிடைக்காத பொழுது நான் ஒரு நாளும் ஹராத்திலே கை வைத்து விடக்கூடாது, லோனுக்கு போய் விடக்கூடாது, வட்டிக்கு போய் விடக்கூடாது. அவன் சொந்த வீட்டிலே வாழ்கிறான் என்பதற்காக நானும் சொந்த வீட்டிலே வாழ வேண்டும் என்று சதாவும் அதை நினைச்சு 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 நொந்து நூலாகி உள்ளத்தாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டு அவர் அப்படியே பலகீனத்தை அடைந்து விடாமல் அவர் கவலையை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், இங்கு சொந்த வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கூலிக்காவது ஒரு வீட்டை எடுத்து வாழுகின்ற வாய்ப்பையும் வசதியையும் அல்லாஹ் தந்திருக்கிறானே, அது போதும். ஆனால் கபரிலே இடமில்லை என்றால் அடுத்தவருடைய கபரை எனக்கு வாடகைக்கு வாங்க முடியாது. இன்னும் மெஞ்சி போனால் இந்த உலகத்திலே நான் 20 வருடங்கள் தான் வாழவிருக்கிறேன். வாழ்க்கையில் 3/2 பகுதியை முடித்து விட்டேன். இதுவும் எப்படியோ முடியத்தான் போகிறது, அது பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே நான் கட்டுகின்ற வீட்டிலே நான் வசிக்கின்ற காலத்தை விட கபரு